என்ன திடீர்னு நீங்க கூட்டு வந்திருக்க? வழக்கமா எந்த நல்ல காரியம் செய்யறதா இருந்தாலும் அத்தை கிட்ட இருந்து தானே ஆரம்பிப்போம். அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுவும் சரிதான். சரி, வேண்டிக்க. எனக்கு என்ன வேணுங்கிறது எங்க அம்மாக்கு தெரியும். நான் கேட்காம அது கொடுக்கும். குடுப்பாங்கதான். இருந்தாலும் அடிக்கடி ஞாபகப்படுத்தணும்ல, அது நம்ம கடமைடா. வேண்டிக்கோ. அம்மா, நான் உங்ககிட்ட என்னம்மா கேட்க போறேன்? நம்ம குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் சரியாகணும். வீரா என் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும். அவளுக்கு என் மேல அளவுக்கு அதிகமா லவ் இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறா. மறைச்சு மறைச்சு வச்சுக்கிறா. எப்படியாவது அவளுக்கு புரிய வைமா. அத்தை, உங்க புள்ள பண்றது சரியா? நான் எப்படி எல்லாம் கேட்கிறேன், உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறான். உண்மையை சொன்னா நான் இவனை ஒதுக்கி வச்சிருவா போறேன். இந்த உலகத்திலே மாறம் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது அத்தை. அவனை வேண்டான்னு சொல்றதுக்கு என்கிட்ட காரணமே இல்லை, அந்த ஒரு பொய்யை தவிர. ப்ளீஸ் அத்தை, நீங்க கனவுலையாவது வந்து அவனை என்கிட்ட உண்மையை சொல்ல சொல்லுங்களேன். ரொம்ப பிடிவாதமா இருக்கான். அவனோட பிடிவாதம் என்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்துது அத்தை. புருஷன் பொண்டாட்டினா எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம உண்மையா இருக்கணும்ல. என்கிட்ட அந்த உண்மையை மறைச்சு அவன் என்னத்த சாதிக்க போறான்? நான் என் அக்கா வாழ்க்கையை கெடுத்துருவேனா? ஏன் இவனுக்கு புரியவே மாட்டேங்குது? சொல்லுங்க அத்தை. பெரிய வேண்டுதலா இருக்கும் போலயே. ஆமா, சில பேரை திருத்தணும்ல, அதுக்காக தான். மரா, நான் நைட்டு கேட்கும் போதே நீ சமாளிச்சிட்ட. இப்ப மறுபடியும் கேக்குறேன், தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. நீ என்கிட்ட எதையும் மறைக்கிறியா? அட யாரா அவ திரும்ப திரும்ப கேட்டதே கேட்டுக்கிட்டு? அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. வா, என்ன அத்தை மேல் சத்தியமா நீ என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா?